கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதின மன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியாக ஒரு காட்டில் 3 மரம் ஒருவருக்கொருவர் பேசி கொண்டிருந்தார்களாம். இந்த மரங்கள்லாம் பாருங்கள், ஒருவருக்கொருவர் பேசி கொண்டிருந்தாங்களாம். அதில் ஒரு மரம் சொன்னிச்சு, என்னை ஒரு நல்ல ஒரு தங்க வியாபாரி அப்படியே வெட்டிட்டு போய் ஒரு நகைப்பெட்டி செஞ்சால் நல்லாயிருக்கும், அந்த பெட்டிக்குள்ளே நகையெல்லாம் எனக்குள்ளே அந்த நகையெல்லாம் வச்சு பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்ச்சான். அப்போ இன்னொரு மரம் சொன்னிச்சான், நான் என்னையே ஒரு பெரிய வியாபாரி, ஒரு பெரிய கப்பல் துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுகிற எல்லாமே ஒரு பெரிய வியாபாரி, என்னை வெட்டிட்டு போய் கப்பல் செஞ்சால் நல்லாயிருக்கும், அநேக பல சரக்குகளை எடுத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் போயிட்டு வருவேன் அப்படின்ச்சான். 3வது மரம் சொன்னிச்சான், நான் ரொம்ப உயரமாக இருக்கேன், என் மேலே இறைவன் படுத்திருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ச்சான். அப்போ 3 மரமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விருப்பத்தை வெளிப்படுத்தினுச்சு. அப்போ ஒரு நாள் வந்தது, ஒரு வியாபாரி வந்தார், அந்த மரத்தை வெட்டிட்டு போய் அப்படியே நகை செய்யலான்னு சொன்னார். இந்த மரம் மிகவும் இவ்வளோ ஒரு நைஸாக இருக்குதே, இதை நகை செய்கிறத விட நம்ம மாட்டுக்கு தீவனம் வைக்கிறதுக்கு அழகான ஒரு தொட்டி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த மாடு அந்த தண்ணி குடிக்கிற கழனி தண்ணி குடிக்கிற அந்த மாடு வைக்கோல் வைக்கிற அந்த தொட்டி மாதிரி செஞ்சாராம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மரம் பெரிய கப்பல் செய்யணும் அப்படின்னு வெட்டிட்டு போனாராம். இதில் கப்பல்லாம் நம்ம செய்ய முடியாது, ஆனால் அருமையான ஒரு போட்டு ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டு ஒன்று செஞ்சாராம். 3வது மரத்தை வெட்டிட்டு போனவர் அது ரொம்ப நாளாக அப்படியே இருக்குதான், என்னை யாருமே மதிக்கலையே, என்னை யாருமே எதுவுமே பயன்படுத்தலையே அப்படின்ட்டு அந்த மரம் அப்படியே ஒரு ஓரமாகவே சாத்தி வச்சுருந்தாங்களாம். ஒரு நாள் வந்தது, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தம்பதிகளுக்கு பிரசவ காலம் ஏற்பட்டது. அதுதான் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிரசவ காலம் ஏற்பட்ட பொழுது அங்கே சத்திரத்துக்கு போகும்போது அந்த சத்திரத்தில் இடமில்லை. அதனால் அந்த மாட்டு தொழுவம் பக்கத்தில் இருந்தது. அந்த மாட்டு தொழுவத்தில் போயிட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அங்கே போய் கேட்ட பொழுது அங்கே இடம் கொடுத்தான். அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த மாடடையும் தொட்டிலே அந்த குழந்தையை எடுத்து அதில் போட்டாங்க. அந்த தொட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா அங்கே சாஸ்திரிகளும் மற்றவங்களும் எல்லாரும் அந்த தங்கத்தையும் பொன்னையும் வெள்ளியையும் தூப விருக்கத்தையும் வைத்து பணிந்து கொண்டார்களாம். அது நினைச்ச மாதிரி அந்த இயேசுவை சுமக்கிற ஒரு தொட்டியாக மாறினுச்சு. 2வது பார்த்தீங்கன்னா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது கப்பலாக போக வேண்டியிருந்துச்சு, அது படகாக போணுச்சு. அந்த படகுல சீசர்களோடு இயேசு ஒரு நாள் அவர் நித்திரையாக இருந்த பொழுது புயல் பயங்கரமாக வந்தது. அந்த ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொன்ன பொழுது இயேசுவை எழுப்பிவிட்டாங்க. எழுந்து காற்றையும் கடலையும் இறையாதை அமைதலாக இருந்து சொல்லி அந்த போட்டு இயேசுவை சுமக்கிற போட்டாக மாறினுச்சு. அந்த தொட்டி இயேசுவை சுமக்கிற தொட்டியாக மாறினுச்சு. 3வது இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை அவர் முடிகிற நேரத்தில் அந்த மரத்தை சிலுவையாக செய்தார்களாம். அந்த சிலுவையை இயேசு சுமந்து கொண்டு அந்த கல்வாரிக்கு மலைக்கு போனது. அப்போ அந்த மரம் பார்த்து சொன்னிச்சான், என்னை யாருமே மதிக்காமல் இவ்வளவு நேரம் அப்படியே அமைதியாக வச்சிருந்தாங்களே, அந்த இறைவன் எனக்குள்ளேயே அவரை சுமக்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது, அவர் என்னை சுமந்துக்கிட்டு போகிறாரு, அவர் என் மேலே படுத்திருப்பார் அப்படின்னு அந்த மரம் சொன்னிச்சான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒவ்வொரு விதமாக நினைக்கலாம், ஆனால் வானத்தையும் பூமியும் உலகத்தையும் படைத்த கடவுள் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் வழிகளும் உன் வழிகளே அல்ல என்று சொன்ன தேவன் இன்றைக்கு ஆண்டவர் நீங்கள் எண்ணுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மேலாக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? இந்த 3 மரமும் இயேசுவை சுமந்தது போல நீங்களும் நானும் இயேசுவை சுமக்கிற பிள்ளைகளாக மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க.
ஒவ்வொருவரையும் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றும், தேவைகளை சந்தியும், ஒரு குறைவில்லாமல் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.